இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. டேய் வர மாப்ள. மாப்பிள என்ன சொன்னதெல்லாம் புரிஞ்சுதாயா? தெரிஞ்சவங்க ஐயா காலை பிடிச்சி இன்டர்வியூக்கு ரெடி பண்ணியிருக்கேன். நீ சொதப்பிடாதயா, ஒழுங்கா காலையில எழுந்து கிளம்பிடு. சரிடா சரிடா. அசால்ட்டா இருக்காதயா. டிகிரி முடிக்காத உன்னையெல்லாம் இன்டர்வியூக்கு கூப்பிடுறதே பெரிய விஷயம். சரியா பாத்துக்கலாம். பாண்டி கோயில்ல மஞ்சள் தண்ணி ஊத்தின கெடா மாதிரி தலைய ஆட்டிட்டு போய் தூங்கிட்டேன்னு வச்சுக்க, அம்பிடுதேன். படையே வந்தாலும் படமே வராது பாத்துக்க. காலையில ரெடியாரு, வாரேன். யார மணி 10 ஆகுது, எங்கேயோ போய் ஊரை சுத்திட்டு வராம. சக்தி அத்தை, கொஞ்சமாச்சும் பொறுப்புன்னு ஒண்ணு இருக்கா? நல்லா 3 வேளையை உட்காந்து திங்க வேண்டியது, 4 பயலுங்களை கூட்டிக்கிட்டு ஊரை சுத்த வேண்டியது. வெட்டி பயல். அம்மா, அவனும் இப்பதானே வந்தேன். இவர் கலெக்டர் ஆபீஸ்ல வேலை பாக்குறாரு. இவர் அவருக்கு வக்காலத்து. நான் பெத்தது அப்படிதான் இருக்கு, நீ பெத்தது அப்படிதான் இருக்கு. இதுதான் இவனுக்கு வர்ற நேரமா? அப்படி என்ன இவர் வெட்டி முறிச்சிட்டு வராரு? மூத்த பயலுங்க 2 பேரும் ஒழுங்கா வேலை பாக்குறாங்க. இவன் இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இப்படியே படிச்சுக்கிட்டு இருப்பான்? இதுக்கா இவனை கஷ்டப்பட்டு இன்ஜினியரிங்க்கு சேர்த்து விட்டேன்? பாத்தியா பாத்தியா அவனை இம்பிட்டு வசவு பாடிக்கிட்டு இருக்க, கொல்ல காட்டுக்கிட்டு நிக்கிறத பாரு. எருமைக்கு கூட 4 அடி வாங்கினா சொரணை வரும். இந்த பயலுக்கு என்னத்த சொன்னாலும் சொரணை வராது. என் தொண்டை தண்ணி தான் வத்தி போகுது. இந்தா வெண்ணிய வச்சு எடுத்தா. என்னையா நீ அப்பதான் இப்படி திட்டிட்டு போறாங்க, நீ பாட்டுக்கு சிரிச்சிட்டு நிக்கிற. என்னமா சொன்ன? அடப்பாவி. ஏப்பா ராசா, இம்புட்டு நேரம் காதுல பஞ்சா வச்சுக்கிட்டு இருந்த, எங்க அம்மா வஞ்சது பூரா உன் காதுல கேட்கலையா? அது என்னத்துக்குப்பா கேட்டுக்கிட்டு? உங்க ஆத்தாக்காரி புதுசா என்னத்த சொல்ல போகுது? ஏன்டா இப்படி பண்ற? அப்பதான் உன்னை திட்டுறத கேட்டு என் மனசு எம்பிட்டு சங்கட்டமா இருக்கு தெரியுமா? அப்படியாமா? சரி, அப்ப ஒண்ணு பண்ணுங்க, என்னைய மாதிரியே காதுல பஞ்சு வச்சுக்கோ. விளையாடாதடா. நீயும் இன்னும் எம்பிட்டு நாளைக்கு தான் அப்படி திட்டு வாங்கிட்டே கிடக்க போற. ஏப்பா ராசா, அந்த டிகிரியாவது கொஞ்சம் முடிச்சு கொடுக்கலாம்ல? நானா மாட்டேங்கிறேன், எனக்கு படிப்பு வரணும்ல. உன் அப்பத்தா திட்டுற மாதிரி ஏன்டா நடந்துக்கிற? நீ இப்படி இருக்கிறது எனக்கு ரொம்ப கவலையா இருக்குடா. ஒரு நல்ல வேலையை தேடிக்கலாம்ல. வேலை செஞ்சுக்கிட்டே கூட பரீட்சை எழுது. கரெக்டுமா, என் மனசுல இருக்கிறத அப்படியே சொல்லிட்டேன். அதைத்தான் நானும் சொல்ல வந்தேன். நான் வேலைக்கு போக போறேன். நிஜமாவோட சொல்ற? என் ஃப்ரெண்டு ஒரு கம்பெனில வேலை இருக்குன்னு சொன்னான். நாளைக்கு இன்டர்வியூக்கு போக போறேன். கேட்கும் போதே மனசு குளிருதுடா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இரு, உனக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன்டா. நானும் வெளியே சாப்பிட்டேன். சரி, நீ போய் தூங்கு. காலையில 6 மணிக்கு டான் எழுப்பிவிடு. ஐயா இன்டர்வியூக்கு போகணும். சரிப்பா.